இவ்வாண்டு இறுதிக்குள் 11 மோனோரயில் நிலையங்களில் அனைத்து தானியங்கி இயக்குதள கதவுகள் செயல்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்து இருந்த போதிலும் நாட்டில் மோனோரயில் நிலையத்தின் அமைப்பு முறையில் தானியங்கி இயக்குதள கதவுகள் பொருத்தப்படவில்லை. அதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டில் மோனோரயில் வண்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தானியங்கி பிளாட்ஃபார்ம் கதவுகள் உள்ளிட்ட நிலையத்தை மேம்படுத்தவும் ஒரு திட்டத்திற்கு அப்போதைய அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. இருப்பினும் 2016இல் குத்தகையாளர் நிறுவனத்துடன் ஏற்பட்ட சிக்கலால் அனைத்து தானியங்கி இயக்குதள கதவுகள் திட்டம் தாமதமானது. அதன் பிறகு கதவு பொருத்தப்பட்டிருந்தாலும் அதன் செயல்படும் முறையில் உள்ள பிரச்சனைகளால் அது சரியாக இயங்கவில்லை என ஆண்டனி லாக் சுட்டிக்காட்டினார். 2012 முதல் இந்த ஆண்டு வரை பயணிகள் தண்டவாளத்தில் தவறி விழுந்த 10 விபத்துகள் நடந்துள்ளன. எனவே இந்த தானியங்கி இயக்குதள கதவுகள் மோனோரயில் பயனர்களுக்கு மிகவும் முக்கியமானது என இன்று மோனோரயில் வழித்தட வசதியை மேம்படுத்தும் பணியின் நிலையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் கூட்டத்தில் ஆண்டனி லாக் கூறினார். அந்த திட்டம் தரைப்பட்டதை தொடர்ந்து பிரசாரணா 6.81 மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான குத்தகையை மற்றொரு நிறுவனத்திற்கு வழங்கியது. இந்த திட்டத்திற்காக கால அவகாசம் 1 ஆண்டு வழங்கப்பட்ட போதிலும் அந்த நிறுவனம் முன்கூட்டியே தானியங்கி இயக்குதள கதவுகளை பொருத்தும் திட்டத்தை முழுமையடைய செய்வதில் வெற்றி பெற்றுள்ளதாக ஆண்டனி லாக் தெரிவித்தார்.